இந்த வழக்கினுடைய சாராம்சம் அப்படின்றது திரு பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கீழமை நீதிமன்றம் அவரை இந்த வழக்கில் விடுவித்திருந்தது. அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் தான் அவருக்கு சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டது. இதன் காரணமாக அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இழந்தார். அதன் பிறகு அமைச்சராக இருந்த பதவியும் கூட அவர் இழந்தார். இந்த ஒரு சூழலில் இந்த தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும். அதாவது சிறை செல்வதை நீதிமன்றமே நிறுத்தியிருந்தது. காரணம் என்னன்னா, மேல்முறையீடு செய்வதற்கான அவகாசம் இருப்பதால் நிறுத்தியிருந்தது. ஆனால் குற்றவாளி அப்படின்றத நீங்கள் நிறுத்தி வைக்கணும் அப்படின்ற அந்த முறையீட்டோடு அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகினார். அதில் அவருக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்ந்து அடுத்ததாக உச்சநீதிமன்றத்தில் நடக்கும். அதுவரையில் அவர் இதே நிலை தொடரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனுடைய முழுமையான வெற்றி அப்படின்றது விடுதலையா என்ன அப்படின்றத பொறுத்து தான் இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பை பொறுத்ததாக அமையும். இப்போதைய சூழலில் திருக்கோவிலூர் தொகுதி ஏற்கனவே காலியானதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அது உடனடியாக திரும்ப பெறப்படும். உடனடியாக திரும்ப பெற்றவுடனே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார். அவருடைய பொறுப்பானது, அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார், அது கூடுதல் பொறுப்பாக திரு ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அதனால் மீண்டும் அவர் அதே அமைச்சராவாரா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. ஏன்னா திமுகவில் மிக முக்கிய மூத்த அமைச்சர்களில் ஒருவர். இப்போ நடந்து வரக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் முன்னின்று நடத்தியதில் அவரும் முக்கிய நபராக இருக்கிறார். அதனால் திருக்கோவிலூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் இல்லை. மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி தொடர இருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் வெங்கடேசன் இருக்கிறார். வெங்கடேசன், இப்போ திரு பொன்முடி தரப்பு அவருடைய வாதம் வைக்கப்பட்டிருக்கும். இந்த முழுமையான வழக்குக்கு ஏதாவது டெட்லைன் சொல்லியிருக்காங்களா? ஏன்னா அடுத்தது மேல்முறையீடுன்றது உச்சநீதிமன்றம் தான். ஸோ அதில் ஏதாவது குறிப்புகள் இருக்கா? வணக்கம். இந்த வழக்கில், பொன்முடி வழக்கில் ஏற்கனவே மிக மிக முக்கியமாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒன்றை சுட்டிக்காட்டிதான் இந்த நிவாரணம் என்பது முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த எம்பி அப்சல் அன்சாரிக்கு ஏற்கனவே அவர் குற்றவாளி என நிர்ணயித்ததை உச்சநீதிமன்றம் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்து அதில் 2 நீதிபதிகள் பெரும்பான்மை தீர்ப்பு அளித்து அப்சல் அன்சாரிக்கு விதிக்கப்பட்ட அந்த குற்றவாளி என்ற தீர்ப்பை குற்றவாளி என நிர்ணயித்ததை, தீர்மானித்ததை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்ததை இந்த வழக்கு விசாரணையின் போது அமைச்சர் பொன்முடியின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி சுட்டிக்காட்டினார். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் உச்சநீதிமன்றம் இன்றைய விசாரணையின் போது இந்த விஷயத்தை அவர்கள் பரிசீலித்து ஏற்கனவே கடந்த விசாரணையின் போது ஒரு தொகுதி, ஒரு சட்டப்பேரவை தொகுதி ஒரு உறுப்பினர் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்க முடியாது என்றும், கடந்த காலங்களில் தொடர்ந்து அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறார் என்றும், ஏனெனில் மக்களவை தேர்தல் நடைபெறும் போது இந்த திருக்கோயிலூர் சட்டப்பேரவைக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளதால் அந்த தொகுதி ஏற்கனவே காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்து விட்டதால் இந்த மேல்முறையீடு மனு அவ்வளவு விரைவில் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. எனவே நீங்கள் அவர் குற்றவாளி என தீர்மானித்ததை நிறுத்தி வைக்க வேண்டும். சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் என சொல்லக்கூடிய குற்றவாளி என்பதை தீர்மானித்ததை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு வாதங்கள் ஆணித்தரமாக முன்வைக்கப்பட்டது. இதையெல்லாம் பரிசீலித்துதான் தற்போது சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என தீர்மானித்ததை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து அவருக்கு இந்த நிவாரணத்தை வழங்கியுள்ளது. இந்த குற்றவாளி என தீர்மானித்ததை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்ததால் அவர் இழந்த அந்த எம்எல்ஏ பதவி மீண்டும் அவருக்கு கிடைக்கிறது. அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆவார். அவர் மீண்டும் அமைச்சர் ஆவாரா என்பது தமிழக முதல்வரின் கையில் தான் உள்ளது. அவர் அது குறித்து முடிவெடுப்பார். ஆனால் உச்சநீதிமன்ற வழக்கை பொறுத்தவரை இந்த மேல்முறையீடு மனு தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெறும். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு முறைப்படி ஜாமீன் என்பது வழங்கப்பட்டு அவர்கள் தற்போது ஜாமீனில் வெளியில் இருப்பார்கள். இருப்பினும் இந்த மேல்முறையீடு மனு தொடர்ந்து விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமீப காலங்களில் நம்ம பார்த்தோம், ராகுல் காந்திக்கு பார்த்தோம், அதே மாதிரி லட்சத்தீவு எம்பிக்கும் இதே மாதிரி தான் தகுதி நீக்கம்னு வந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் அவர் எம்பி பதவி பெற்றார். நீங்கள் சொன்ன மாதிரி பகுஜன் சமாஜ் எம்பியுடைய வழக்கும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சமீபத்திய தீர்ப்புகள் உதாரணங்கள் எவை? சமீபத்திய தீர்ப்புகளை நாம் பார்த்தோம் என்றால் ராகுல் காந்தி லட்சத்தீவு எம்பிக்கும் அது போன்ற ஒரு விஷயங்கள் என்பது லட்சத்தீவு மக்களவை தொகுதி அந்த விஷயத்தை பொறுத்தவரை அவசரமாக தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை அறிவித்தது. ஆனால் அதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்யும் போது தேர்தல் ஆணையத்தை உச்சநீதிமன்றம் சற்றே கடிந்து கொண்டதாகவே கூறலாம். ஏனெனில் அது தேர்தல் அறிவிப்பாக இருந்ததால் அது ஆணையாக, குறிப்பாக அது கெசட்டில் வெளியிடப்படாத வெறும் அறிவிப்பாக இருந்ததால் அதை திரும்ப பெற வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு
தேர்தல் ஆணையம் ஆளாகியது. அதை கருத்தில் கொண்டுதான் சட்டப்பேரவை செயலகமும் இந்த விஷயத்தில் மிக மிக நிதானமாக செயல்பட்டு அந்த தொகுதியை காலியாக என்பதை அறிவித்து தேர்தல் அதிகாரிக்கு தெரிவித்தது. உடனடியாக இந்த பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்க கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைவருக்கும் நிலவும். ஏற்கனவே விளவங்கோடு தொகுதி காலியாக உள்ளது. திருக்கோயிலூர் சட்டப்பேரவை காலியானதாக அறிவிக்கப்பட்டதால் தமிழகத்தில் மக்களவை பொது தேர்தலுடன் 2 சட்டப்பேரவை இடைத்தேர்தல்கள் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் பெருத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய சூழலில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி சார்ந்த அந்த சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் இந்த அதிரடி உத்தரவு, குறிப்பாக அவர் குற்றவாளி என தீர்மானித்ததை நிறுத்தி வைத்தது யாரும் எதிர்பார்க்காத ஒரு உத்தரவாகவே பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அவர் தரப்பில் இது போன்ற வாதங்கள், ஏற்கனவே இது போன்ற குற்றவாளி என தீர்மானித்ததை நிறுத்தி வைத்த ஒரு விஷயங்களை, ஆதாரங்களை, முகாந்திரங்களை சுட்டிக்காட்டி இந்த மிகப்பெரிய ஒரு உத்தரவை அவருக்கு மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி உள்ளிட்டோர் பெற்று தந்துள்ளதாகவே நாம் பார்க்க வேண்டியுள்ளது. சார்கே, நன்றி வெங்கடேஷ். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீண்டும் சட்டப்பேரவை உறுப்பினராக தொடர இருக்கிறார். அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்பாரா? ஏன்னா அமைச்சராக அவர் வர்றப்போ மீண்டும் பதவியேற்க வேண்டிய சூழல் இருக்கிறது. கூடுதல் இலாக்காவாக அவருடைய உயர்கல்வித்துறை, அவர் வகித்த உயர்கல்வித்துறையானது அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த சூழலில் அமைச்சராக மீண்டும் திரு பொன்முடி பதவியேற்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.